அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் உரித்தாகுக. நான் பிஜேபி பத்மினி நரசிம்மன் பேசுகிறேன், டி நகர் தொகுதியிலிருந்து. மக்களே, இன்று எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. காரணம், கர்மவீரர் காமராஜ் அவர்கள் பிறந்த தினம் இன்று. அவர் பொற்கால ஆட்சியினை நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுதெல்லாம் நான் சிறுமியாக இருந்தவள். விலைவாசி எல்லாம் கட்டுக்குள் இருந்தது. எங்கும் நேர்மை, நியாயம், தர்மம் நிலைநாட்டப்பட்டது. சிம்பிளோ சிம்பிள். காமராஜர் சிம்பிளாக இருப்பார். குழந்தைகளிடமும் அன்பாக இருப்பார். எல்லா துறையிலும் அவரால் இம்ப்ரூவ்மெண்ட்டாகத்தான் இருந்தது. இப்பொழுது பார்க்கும் திராவிட மாடல் போல இல்லை அவரது ஆட்சி காலம். இப்பொழுதும் காமராஜர் ஆட்சியை தருபவர் யாராவது வரமாட்டார்களா என்று மனது ஏங்குகிறது. மக்களே, ஆல்ரெடி இந்துக்கள் எல்லாம் மைனாரிட்டியாக ஆகிவிட்டார்கள். இந்து மக்களுக்கும் பாதுகாப்பில்லை. எங்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப்பொருள் நடமாட்டம் இருப்பதினால் இந்துக்களையும் முஸ்லீமாகவும் கிறிஸ்டினாகவும் மாற்ற இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. பேச்சாளர் ஒருத்தர் இருக்கிறார், சுகி சிவமாம். இப்பொழுது நான் அவரை சுகி சவம் என்று அழைக்க விரும்புகிறேன். அவ்வளவு கொடுமையான செயல்களை அவர் செய்து வருகிறார். திராவிட மாடலாகவும் இருக்கிறார். பழனி முருகனை பற்றி கண்டபடி பேசுகிறார். பழனியில் இருப்பது முருகனே இல்லையாம், போகர் சிலைகளாம். அவ்வாறு என்றெல்லாம் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். முருகன் கஷேத்திரத்தை கையில் எடுத்து நாரெடுத்து கொண்டிருக்கிறார். இவர் யார் அவ்வாறு செய்வதற்கு? தகுதியானவரே இல்லை. இவர் பேச்சாளரே கிடையாது. இவர் ஒரு கருப்பு பூனை. இவரை முதலில் மக்கள் எல்லாம் அவாய்ட் செய்ய வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். திரைப்படமும் கெட்டு குட்டுச்சோறாகிவிட்டது. ரெட் ஜெயின் மூவியின் ஓனர் உதயநிதியின் உபயம் இது. பார்ட் 1 இந்தியன் சூப்பராக இருந்தது. பார்ட் 2 பல்லிழிக்கிறது. காரணம், திராவிட மாடலுடன் சேர்க்கை. மக்களுக்கு சினிமா துறையும் இல்லை, படிப்புத்துறையும் இல்லை, கோவில்களை போன்ற கஷேத்திரங்களும் இல்லை என்று நாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம். உபயம் திராவிட மாடல். கடவுளே என்றைக்குத்தான் கண் திறக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கும் காரணம், கர்மவீரர் காமராஜ் அவர்களின் பிறந்த தினம். மனது மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறது. இத்தனை துன்பத்தின் நடுவிலும் பாருங்களேன், புதிதாக பதவி ஏற்றுக்கொண்ட போலீஸ் துறையின் அதிகாரி சரண்டரானவரை போய் ஓடவிட்டு என்கவுண்டர் செய்திருக்கிறார். அவர்களே சரண்டர் ஆகிறார்கள். அவர்களை கோர்ட்டுக்கு அழைத்து சென்று விசாரணை செய்யாமல் என்கவுண்டர் பண்ணுகிறார்கள். கேவலமான ஆட்சி இது. எதற்கு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டும் ஸ்டாலின் கவர்மெண்ட்? மனது கொதித்து கிடக்கிறது மக்களே. எங்கும் அநீதி, எல்லா துறையிலும் அநீதி. முஸ்லீம்கள் எல்லாம் தாடி வைத்து கொண்டு வேலைக்கு போகலாம், அங்கு போகலாம், இங்கு. ஆனால் இந்துக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆளாளுக்கு இஷ்டம் போல செயல்படுகிறார்கள். கடவுள் என்று நமக்கு வழிவிடப் போகிறார் என்று தெரியவில்லை. பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம் மக்களே.